மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய மஷ்னவி ஷரீப் பாகம் 1 பக்கம் 616. கணவன் மனைவி இருவரின் நிலையைப் பற்றிய விளக்கத்தை தூய்மையான மனம் தேடிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆண் பெண்ணின் கதை ஒரு உதாரணமாக விளங்குகிறது. ஆகவே பெண் என்பதை மனம் என்றும் ஆண் என்பதை அறிவு என்றும் எடுத்துக்கொள். இந்த பெண் என்பவளும் ஆண் என்பவனும் மனம் மற்றும் அறிவாக உள்ளனர். அது நல்லவை மற்றும் தீயவைக்கு மிகவும் அவசியமாக உள்ளது. அவர்கள் இருவருமே இந்த கீழ்த்தர உலகின் அடிமைகளாக இருக்கின்றனர். இரவும் பகலுமாக போராட்டத்திலும் வாதங்கள் புரிவதிலுமே ஈடுபட்டு இருக்கின்றனர். பெண்ணானவள் வீட்டின் தேவைகளை விரும்புகிறாள். அதாவது மதிப்பும் மரியாதையும் கிட்ட வேண்டும், உணவுத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. பெண்களைப் போல மனமும் தந்திரத்தை கையாளவே விரும்புகிறது. சில சமயம் அடங்கிப் போகிறது, சில சமயம் பெருமையடித்துக் கொள்கிறது. அறிவானது அந்த கவலைகளை எல்லாம் அருகில் சேர்த்து கொள்வதில்லை. அதன் உள்ளத்திலே அல்லாவின் சிந்தனையைத் தவிர வேறொன்றும் இருப்பதில்லை. கதையின் இரகசியம் இதுதான். கதையின் உண்மை தானியமாகும். அதன் வடிவம் வலையாகும். இதுதான் கதையே. இப்போது முழு கதையைக் கேள். அந்தரங்க விஷயங்கள் முழுமை பெற்று விட்டால், வெளிப்புறத்திலுள்ள திரைகள் விலகி விட்டால், அனைத்து பிரபஞ்சங்களின் பிறப்பும் வீணாகி விடும், பொய்யாகிவிடும். இறைக்காதல் மட்டுமே உலகில் வியாபித்திருந்தால் எல்லோரும் இறைவனிலே மூழ்கி விட்டிருப்பர். அப்புறம் இந்த பிரபஞ்சங்கள் ஆகியவற்றுக்கு வேலையே இருக்காது. அன்பு என்பது சிந்தனை மற்றும் அந்தரங்க விவகாரமாக இருந்திருந்தால் உனது தொழுகை மற்றும் நோன்பின் வடிவங்கள் வெறுமையாகி விட்டிருக்கும். அதாவது இறைக்காதல் மனத்தை பொறுத்ததே என்றால் தொழுகை மற்றும் நோன்பின் தேவை இல்லாது போயிருக்கும். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை அளித்துக் கொள்வது மனதிலுள்ள அன்புக்கு எடுத்துக்காட்டாக அமைகிற வடிவமாகும். தரப்படும் பரிசு பொருட்கள் சாட்சி பகர்கின்றன உள்ளே மறைந்துள்ள அன்புக்கு. அன்பு பெருக பெருக வெகுமதிகளும் பெருகிக் கொண்டே செல்லும். அன்புக்குரியவரே, உள்ளத்திலே மறைந்துள்ள அன்புக்கு வெளிப்படையாக காட்டப்படும் நன்றிக்குரிய செயல்கள் தான் அதற்கு சாட்சிகளாகும். உன்னுடைய சாட்சிகள் எப்போதும் உண்மையானதாகவே இருக்காது. சில சமயம் பொய்யானதாகவும் இருக்கக்கூடும். மதுவை கொண்டு உண்மையாகவே மயக்கம் அடைவதுமுண்டு. மோரை அருந்தியும் சிலர் மயக்கம் கொள்வதுண்டு. மோர் அருந்தியவன் வீணாக மயக்கத்தை வெளிப்படுத்துகிறான். ஆய் ஊய் என்று கத்தி தன்னுடைய போதையை காட்டுகிறான். தொழுவதாக நோன்பு வைப்பதாக பாசாங்கு செய்பவன் தனது செயல்பாட்டிலே முழுமையான கடுமுயற்சியை காட்டுவான். அவன் தன்னுடைய நட்பிலே மூழ்கி இருப்பதாக உங்களுக்கு நம்பிக்கையூட்டுவான். உண்மையை பார்க்க போனால் அவன் தன் பாசாங்கு தனத்திலே மூழ்கியிருப்பான். சுருங்கக்கூறின் வெளிப்படையான செயல்பாடுகளே வழிகாட்டிகள். அதனால் அவை மறைந்துள்ள பொருட்களின் அடையாளமாகி விடும். வழிகாட்டி சில சமயம் சீரானவனாக இருப்பான், சில சமயம் தவறானவனாக இருப்பான், சில சமயம் பெருமைக்குரியவனாக இருப்பான், சில சமயம் தகுதியற்றவனாக இருப்பான். இறைவா, நாம் வேண்டுவது இதுதான். தவறான அடையாளம் எது, சரியான அடையாளம் எது எனும் பேதமையை பிரித்தறியும் பகுத்தறிவை எங்களுக்கு கொடுப்பாயாக. பேதத்தை அறியும் ஆற்றல் எப்படி கிடைக்கிறது என்பது உனக்கு தெரியும். அவன் அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறான் எனும் புலன் நமக்கு கிடைத்து விட வேண்டும். வெளிப்புற செயல்கள் மட்டுமின்றி சில காரணங்களும் நம் அன்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளன. உதாரணமாக உறவினர்கள் அன்பை வெளிப்படுத்துபவர்களாக உள்ளனர். இறைவனுடைய ஒளி ஒருவனுக்கு வழிகாட்டியாக அமைந்து விட்டால் அவன் அறிகுறிகளுக்கும் காரண காரியங்களுக்கும் அடிமையாக இருப்பதில்லை. அல்லாவின் ஒளி மனதிலே இடம் பெற்று கொண்டால் அவன் அறிகுறிகளுக்கும் காரண காரியங்களுக்கும் அடிமைப்பட்டிருப்பதில்லை. உள்ளத்திலே இறைக்காதல் கொழுந்து விட்டெரியும்போது அக்காதல் மேலும் வலுவடைந்து விடுகிறது. அறிகுறிகளை எல்லாம் அது அகற்றி விடுகிறது. காதலை வெளிப்படுத்துவதற்கு அதற்கு அவசியம் ஒன்றும் இருப்பதில்லை. அந்த காதலானது தன் ஒளியை வானத்திற்கே அனுப்பி விட்டிருக்கிறதே. இந்த விஷயம் முடிவதற்கு மேலும் பல விளக்கங்கள் உள்ளன. அதை நீயே தேடிக் கண்டெடுத்துக்கொள். வஸ்ஸலாம். அர்த்தங்கள் இந்த வடிவத்திலே வெளிப்பட்டிருக்கின்றன என்றாலும் வடிவமானது அர்த்தத்திற்கு மிகவும் நெருங்கியும் இருக்கிறது.
தூரமாக விலகியும் இருக்கிறது. மரத்தின் பசுமை தண்ணீரின் ஆதாரத்தை காட்டுகிறது. ஆனால் அதன் உண்மை நிலையைப் பற்றி ஆராய்ந்து பார்த்தால்தான் தெரியும், அது ஒன்றுக்கொன்று தனித்தே இருக்கிறது. அந்த விதையைப் பார். தண்ணீர், மண் மற்றும் சூரியனை விரைவிலேயே உலகிலே ஒரு மரமாக உயர்ந்தோங்கி நிற்கிறது. அதன் உண்மை நிலையின் மீது பார்வையை செலுத்திப் பார். அவை ஒவ்வொன்றும் ஒன்றை விட்டு ஒன்று தூரமாகவே விலகி இருக்கின்றன. உண்மை நிலையையும் சிறப்பியல்பையும் குறிப்பிடுவதை விட்டுவிடு. உணவின் தேவையில் இருந்த அந்த இருவரை பற்றி சற்று விளக்கமாகக் கூறு. அந்த ஆண் பெண் இருவரை பற்றி மீண்டும் கூறு. ஏனெனில் இந்த விஷயத்திற்கு எல்லாம் ஒரு முடிவே கிடையாது. தொடரும்.